தரணிபுகழ் தஞ்சை நெற்களஞ்சியத்தின் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான வேந்தர் தொலைக்காட்சியின் சார்பாக இந்த மண்ணிலே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமை நிறுவனங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI, டேக், CBSE நிறுவனங்கள், சிலம் டென்டல் கேர் கிளினிக், நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, A to Z ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கேலக்ஸி மருத்துவ காப்பீடு மற்றும் பாரத சிற்பி அறக்கட்டளை சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, தமிழ் அறிவை இன்று உலகத்திற்கே வழங்கி கொண்டிருக்கிற, உலகத்திலேயே தமிழுக்கென்று ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால் அது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். ஆன்மீக திருக்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் பெரு உடையார் திருக்கோயிலுக்கும் பெரிய கோயிலுக்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அதுதான் இந்த தமிழ் மன்னனின் சிறப்பு, தமிழ் மக்களின் சிறப்பு, தமிழ் பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைக்கு அற்புதமாக பேசுவதற்காக இந்த பட்டிமன்றத்தில் அழகான ஒரு தலைப்பை இங்கே எடுத்திருக்காங்க. சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா, தொண்டு உள்ளமா? இது என்ன சார் தொழில்நுட்பம்? இப்போ பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. தமிழில் சொன்னால் தொழில்நுட்பம் புரியாது, டெக்னிக் அதான் தொழில்நுட்பம். இப்போ எல்லாருக்குமே புரியுமே. டெக்னிக்காக பேசிட்டாயா, அடேங்கப்பா டெக்னிக்காக உதறாயா, டெக்னிக்காக படிக்கிறாயா, டெக்னிக்காக சாப்பிட்றாயா, அந்த டெக்னிக் வார்த்தை போட்டால் எல்லாருக்கும் புரியுது, அதுதான் தொழில்நுட்பம். ஆனால் இந்த தொண்டு பரிதாபமாக பார்க்குறாங்க பாருங்க. தொண்டு செய்கிற ஆள்லாம் இப்படி என்ன, நம்ம ஆளுங்க தொண்டு செய்கிற ஆளுகள்லாம் அன்னை தெரசா, மகாத்மா காந்தி இவங்களெல்லாம் பார்த்து தொண்டு செய்கிறீங்களா அப்படின்னு பாவமாக நினைக்கிறாங்க. ஆனால் தொண்டு, எந்த தொண்டுனா எப்படி இருக்கணும்? ஒருத்தன் உதவி கேட்குறதுக்கு முன்னாடியே முகம் பார்த்து தொண்டு செய்யணும். அதுக்கு பேர் தான் தொண்டு. வாய் விட்டு எவனும் கேட்கக்கூடாது. பணத்தின் மீதுதான் பக்தி என்றபின் வந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அதிசயமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் இல்லையே, காசில்லாதவன் உலகத்திலே. அதில் போடுங்க, கண்ணதாசன் சொல்லியிருப்பான், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அவன்தாயா மனசு. பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அவன்தான் நமக்கு அண்ணன் தம்பி. அப்ப அதுதான் தொண்டு உள்ளம். இது தொழில்நுட்பம். கொரோனா டயத்தில் தொழில்நுட்பம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. கொரோனா டயத்தில் நண்பர் ஒருத்தர் டீ கேட்க வந்தார். அன்னைக்குன்னு பார்த்து டீ ஃபில்டரை காணாம். உடனே என் பொண்டாட்டி என்ன பண்ணிச்சு, மாஸ்கை கலட்டி டீயை ஃபில்டரை வடிகட்டி கொடுத்துருச்சு. அன்றைக்கி தான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்படி இதுதான் டெக்னிக்குங்கிறது. அப்போ தொண்டு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி தஞ்சாவூரை பற்றி பேசுகிறப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அத்தனை மாவீரன்கள், அத்தனை தேச வீரர்கள், தேச தொண்டர்கள் அத்தனை பேரையும் சிவாஜி என்கின்ற ஆளுமை நடித்து காட்டினார். அப்படிப்பட்ட அந்த சிவாஜி கணேசனுக்கே ஒரு சோதனை வந்துச்சு பாருங்க. டெக்னிக் இதுதான், நல்லா புரிஞ்சுக்க. டெக்னிக் இதுதான். ஒரு பக்கம் பார்த்தா நாட்டிய பேரொளி பத்மினி, தில்லானா மோகனாம்பாள் எல்லாருக்குமே தெரியும். இந்த தில்லானா மோகனாம்பாளில் நாட்டிய பேரொளி பத்மினி அப்படி கண்களையெல்லாம் அப்படியே பெருசாக விழிச்சு பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு இமைகளையெல்லாம் ஆட்டி அப்படி முகத்தையெல்லாம் அப்படி அழகாக காட்டி நாட்டியத்தை வெளிப்படுத்துகிற அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும். ஆனால் நம்ம சிக்கல் சண்முகத்துக்கு ஒரு சிக்கல். ஏன்னா கையில் நாதஸ்வரத்தை கொடுத்துட்டாங்க. இந்த நாதஸ்வரம் என்ன பண்ணும்னா, இவர் முகத்தில் முக்காவாசியை மறைச்சிரும். அப்படி கையில் பிடிப்பார், முகமே தெரியாது. இங்கே உணர்ச்சியை கூட்டுறது, உணர்ச்சியை காட்டுறது. இருந்தாலும் நம்மால் அதுதான் நடிகர் திலகம். பார்த்தா முகம் தெரியல, புருவத்தை மட்டும் வச்சு அதன் புருவத்தை நடிக்க வச்சு ஜெயிச்சு காட்டினான் பார். அதுதான் டெக்னிக்.
அதுதான் தொழில்நுட்பம். நாம எந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலை உண்மையா நேசிச்சோம்னா, அந்த தொழிலை நாம உண்மையிலேயே அக்கறை செலுத்தணும்னா, எந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு நம்ம அர்ப்பணிச்சோம்னா, எந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு நாம உண்மையிலேயே தியாக மனப்பான்மை இருந்தா நுட்பத்தை பயன்படுத்துவோம், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அன்பான மாணவ செல்வங்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஆசையா படிங்க, முயற்சி செய்யுங்க, முன்னேறுங்க. தொழில்நுட்பம் வேணும். அப்ப அற்புதமான இந்த தலைப்பு தொழில்நுட்பமா தொண்டு உள்ளமா என்ற தலைப்பில் இங்கே பேசுவதற்காக இங்கே நமது மாணவ பேச்சாளர்கள் வேந்தர் தொலைக்காட்சிக்கும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கும் காசாவயல்குமாருக்கும் சேர்த்து நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலே எந்த தொலைக்காட்சியிலும் பெரிய ஆளுமைகள் அவங்கள தான் பேச வைப்பாங்க, ஆனால் மாணவர்களை நாங்கள் பேச வைத்து அழகு பார்க்கிறோம் என்று அற்புதமாக இங்கு 8 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமே என்று பேசுவதற்காக மருதுபாண்டியர் கலை அறிவியல் கல்லூரி மாணவி சாசு வெற்றி செல்வி அவர்களை அழைக்கிறோம். உங்கள் கரகோஷத்தோடு. வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பார்ந்த ஆண்களுக்கும் அழகிய பெண்களுக்கும் அடடா வெற்றியின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி, அன்பான ஆண்கள் அழகிய பெண்கள், ஆஹா, எல்லாம் ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. எனது உரையை துவங்குகின்றேன். ஆஹா, நடுவர் அவர்களே, இன்னைக்கு என்னுடைய பேச்சு மூச்சு எதை சார்ந்து இருக்கின்றது என்றால், சமுதாய மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பம் தான். அப்படி போடுங்க. ஐயா, இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவேன்னு சொல்லுவாங்க. சரி, நானும் அந்த 4 பேரை ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க ஐயா. வலை போட்டு தேடுமா? இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த 4 பேர் இங்க எதிரணியில உட்கார்ந்துருக்காங்க. ஆஹா, இந்த கோஷ்டி தானா அது? அடே அப்பா வந்துட்டாங்க ஐயா. ஏன்னு சொன்னா, தொழில்நுட்பத்தில இருந்தே பாயிண்ட் எடுத்துட்டு வந்து அத தொழில்நுட்பத்துக்கு எதிராக பேசுறாங்கல்ல. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ரிப்பீட் தான் இருந்தாலும் பரவாயில்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களே? ஐயா, இன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாத இடமே கிடையாது. அன்னைக்கெல்லாம் எங்க அப்பத்தா கூப்பிட்டுச்சு, வாமா வந்து சாமி கும்பிடுமான்னுச்சு. நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். என்ன அப்பத்தா கல்ல பார்த்து கும்பிட சொல்றேன்னு கேட்டதற்கு, கடவுள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், தொழில்நுட்பம் தூணிலும் இருக்கின்றது துரும்பிலும் இருக்கின்றது. சாபாஸ். எதிரணிக்காரர்களே, தொண்டுள்ளன்னு பேச வந்திருக்கீங்கல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இன்னைக்கெல்லாம் சிறந்த உள்ளத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல எங்க தொண்டுள்ளத்தை கண்டுபிடிச்சீங்க? அப்படி போடுமா, உள்ளமே காணா போச்சா, இதுல எங்க தொண்டை தேடுறது? ஐயா, இன்னைக்கெல்லாம் வைஃப் இல்லாம வாழ்றாங்க ஐயா. நான் வைஃப் இல்லாம வாழ மாட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லாம வாழ்றாங்க. நான் ஹாட்ஸ்பாட் இல்லாம வாழ மாட்டாங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே இல்லையா, பேச்சப் தான் இருக்கு. என்னையா சொல்றது? தொண்டுள்ளம் கொண்டுதான் ஒரு சமுதாயம் உயர்ந்தது என்று சொன்னால், இந்த சமுதாயம் என்றைக்கோ உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இது தொழில்நுட்பத்தை கொண்டு உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஐயா, ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிப்பதே தொழில்நுட்பம் தானே. எங்க நாட்டுல எங்க சமூகத்துல நிறைய தொண்டுள்ளம் கொண்டவங்க இருக்காங்க. எங்க சமூகம் உயர்ந்த சமூகம் சொல்ல முடியுமாங்க ஐயா? சொல்ல முடியுமா? தொழில்நுட்பம் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கின்றது. அருமை அருமை. இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து சானா கிடையாது. 1960ல பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷனை உருவாக்கி விவசாயிகளின் தரத்தை உயர்த்தி இந்தியாவிற்கு வரவிருந்த பஞ்சத்தை நீக்கியது இந்த தொழில்நுட்பம் தான். அழகு அழகு அழகு. நடுவர் அவர்களே, உலகத்திலே ரொம்ப முக்கியமான கேள்வி, கோழில இருந்து முட்டை வந்துச்சா முட்டையில இருந்து கோழி வந்துச்சா ஐயா? முட்டையிலேருந்து கோழியா கோழியிலேருந்து முட்டையா? இது அன்னைக்கே உள்ள சந்தேகம் தாம்மா. கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, முட்டை முந்தியா கோழி முந்தியா? ஏமா இப்படி குழப்பற? அன்னைக்கு கண்ணதாசனே குழம்பி போயிட்டாருமா. ஆனா ஐயா, இன்னைக்கு கோழி இல்லாமலும் முட்டை வருது, முட்டை இல்லாமலும் கோழி வருதுங்க ஐயா. இதுதான் எங்க தொழில்நுட்பம். அதான் பிராய்லரு. 2020 நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னு சொன்னா அது கொரோனா காலம். ஒரு வைரஸ் உலகத்தையே மிரட்டி கொண்டிருந்த நேரத்தில் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி எங்க தொழில்நுட்பம் வந்து உலகையே மிரட்டி கொண்டிருந்த வைரஸையும் அடக்கி பல உயிர்களை காப்பாத்தியதுன்னு சொல்லணும். ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்க, கல்வி மேம்பட்டுச்சு. இல்லம் தேடி மருத்துவம் வச்சு பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. தொலைக்காட்சி மூலமா இந்த கொரோனா எப்படி இருக்கு, அது வந்தா எப்படி தற்காத்துக்கணும்னு சொல்லி பல உயிர்களை காப்பாத்தி எங்கள் தொழில்நுட்பம் தானுங்க ஐயா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க கலெக்டர் ஆறாங்க, கால் இல்லாதவங்க பாரா ஒலிம்பிக்ல ஓடி
சொல்வதில் பெருமை அடைகிறேன். அப்படி போடுப்பா. ஐயா, இந்தியாவுல ஆழ்துளை கிணற்றுல குழந்தைங்க நிறைய விழுகுது. அந்த குழந்தைக்கு மூச்சு இருக்கா, பேச்சு இருக்கா, என்ன பண்ணுதுன்னு கண்டறிவதும் எங்கள் தொழில்நுட்பம் தான். அந்த குழந்தையை ஆழ்துளை கிணற்றிலிருந்து மீட்டெடுப்பதும் எங்கள் தொழில்நுட்பம் தான். தொழில்நுட்பம் உச்சத்தில் இருக்கின்றது. இறுதியாக நடுவர் அவர்களே, உள்ளம் கொண்ட தொண்டுள்ளத்தை காட்டிலும் உயிரை காக்கும் காவலனாகவும் சமுதாயத்தை மேம்படுத்தும் சக்தியாகவும் யுக்தியாகவும் எங்கள் தொழில்நுட்பம் தான் இருக்கின்றது என்ற தீர்ப்பை வழங்குமாறு வேண்டி விரும்பி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அழகு அழகு அழகு. தொழில்நுட்பத்தை ஒருபடி தூக்கி நிறுத்தி அழகாக பேசி இருக்கிறார்கள். அவங்க பேசுறத பார்த்தா தொழில்நுட்பம் டாப்ல இருக்கு. இல்லை இல்லை, தொண்டு உள்ளம். அந்த தொண்டை சொல்றப்ப ரொம்ப உடைஞ்சுதான் சொல்லணும். அவ்வளவு அற்புதமான கருணை உள்ளம் பண்ற அந்த தொண்டு உள்ளத்தை பேசுவதற்கு இங்கே வருகை தருகிறார் தமிழ் பல்கலைக்கழக மாணவி மு வினிதா அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, வாருங்கள். 1000 வருத்தங்களின் பாரத்தை நீக்கக்கூடியது ஒரே ஒரு புன்சிரிப்பாம். அத்தகைய புன்சிரிப்போடு இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும், வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், நம்ம தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல 2 பக்கமும் தலையாட்டி பேச வந்துள்ள என்னம்மா சொன்ன? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைங்க ஐயா. நல்லா கேட்டுக்கம்மா, நாங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். தலையை மட்டும்தான் ஆட்டுவோம், ஆனா தடுமாற மாட்டோம். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல 2 பக்கமும் தலையாட்டி பேச வந்துள்ள நடுவரையா அவர்களுக்கும் எனது தைத்திருநாள் வாழ்த்துக்கள். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா தொண்டுள்ளமா? தலைப்பை பார்த்தாலே தெரியுது இதுல நடுவருக்கே சந்தேகம் இருக்குன்னு. ஆமா ஆமா ஐயா, இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்னாலே அதுக்கு அடிப்படை காரணமே தொண்டுள்ளதாங்க ஐயா. 1000 முறை தோல்வி அடைந்து தாமஸ் ஆல்வா எடிசன் செய்த தொண்டுனாலதான் இன்னைக்கு தொழில்நுட்பமே வளம் வருகிறது. இதை யாராலையும் மறுக்க முடியாதுங்க ஐயா. முடியுமா? ஐயா, இன்னைக்கு இருக்கிறது டெக்னாலஜி இல்லைங்க ஐயா, டெக்னாலஜி. என்னது டெக்னாலஜியா? எப்படின்னு கேக்குறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் மனசு டிக்கு டிக்குன்னு அடிக்கும். ஒரு நாள் டேட்டா தீந்துச்சுன்னா மனசு டிக்கு டிக்குன்னு அடிக்கும். கேம்ல இருக்கிற பையன்ட்ட போனை பிடிக்கி பாருங்க, அவன் மனசு டிக்கு டிக்குன்னு அடிக்கும். நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அலாரம் கூட டிக்கு டிக்குன்னு அடிக்குதுங்க ஐயா. இவ்வளவு ஏங்க ஐயா, இந்த மைக்கு கட்டாச்சுன்னா உங்க மனசே டிக்கு டிக்குன்னு அடிக்கும். எப்படா தீர்ப்ப சொல்லுதுன்னு மொத்தத்துல என்னைய டொக்கு டொக்குன்னு கீழே விழ வச்சிருக்க போல இருக்கேம்மா. ஐயா, அப்படி லப்பு டப்புன்னு துடிச்ச இதயத்தை டிக்கு டிக்குன்னு துடிக்க வைக்கிற இந்த டெக்னாலஜி தேவையாங்க ஐயா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர்ல டெக்னாலஜியை வச்சு ஆயுதத்தை போட்டது இவங்க தொழில்நுட்பம். பசியோடையும் பட்டினியோடையும் குத்துயிரும் கொலையுருமா இருக்க மக்களுக்கு உணவை தானமாக வழங்கியது எங்கள் தொண்டுள்ளம். செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறது இவங்களோட தொழில்நுட்பம். பூமியிலே வாழ வழி இல்லாதவர்களை வாழ வைப்பது எங்கள் தொண்டுள்ளம். ஆழ்துணை கிணற்றை தோண்டுவது தொழில்நுட்பம். ஆழ்துணை கிணறே வேணான்னு சொல்றது எங்களை தொண்டுள்ளங்க ஐயா. இன்னைக்கு கல்வியை வியாபாரமாக்குற காலகட்டத்துல கரம்கூடு மனிதா அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனமானது தினம்தோறும் இலவசமாக, உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஃப்ரீயாவே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் எங்க தொண்டுள்ளம் தாங்க ஐயா. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல. ஐயா, இன்னைக்கு பணம் எங்க போகுது? ஆனா இப்ப இப்படி பண்ண முடியாதுமா. இப்ப கையில எல்லாம் வாங்க வேண்டியது இல்ல. டிஜிட்டல்ல வாங்கினேன், டிஜிட்டல்ல போட்டேன், எவனோ தூக்கிட்டு போயிட்டானே. அதுக்கு தாங்க ஐயா சொல்றேன், இன்னைக்கு பணம் எங்க போகுதுனே தெரியலங்க ஐயா. ஜிமெயில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா, இன்னைக்கு ஒரே பிளாக் மெயிலா இருக்குங்க ஐயா. ஜிபே இருக்குங்கறா, போன் பே இருக்குங்கறா, நெட் பேங்கிங் இருக்குங்கறா, பேடிஎம் இருக்குங்கறா, கடனே இல்லைங்கறா, கடைசில அக்கவுண்ட்ல பணமே இல்லைங்கறா. இதுக்கு எதுக்குங்க ஐயா டெக்னாலஜி? இதுக்கு பேசாம பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்துக்கலாங்க ஐயா. என்னது? பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்துக்கலாங்க ஐயா. எங்கேயோ போயிட்டியம்மா நீ. உழுகின்ற உழவன் கணக்கு பார்த்தால் ஒரு உலகு கூட மிஞ்சாதுங்க ஐயா. இன்னைக்கு கம்ப்யூட்டர் மாதிரி பில்லுக்கு மேல பில்ல போட்டா நெல்லுக்கு மேல நெல் வருமாங்க ஐயா. ஒரு விவசாயி தனது விளை நெல்லை ஒவ்வொரு கோயிலுக்கும் கோபுரத்துக்கும் தானமா வழங்குறான். வெள்ள காலத்துல கூட எங்களோட தொண்டு காலம் தாங்க ஐயா பயன்படுது. அழகுமா ஐயா, இப்ப சொல்ல போறது உங்களுக்கு தாங்க ஐயா. எனக்கா? ஆமாங்க ஐயா. என்னமா சொல்ல போற? ஐயா, தொண்டுல என்பது
ஆணிவேர் மாதிரி, தொழில்நுட்பங்கிறது கிளைவேர் மாதிரி. ஆக சமுதாயத்தை மேம்படுத்தும் ஆணிவேரான தொண்டுலத்தை பிடித்து கொண்டு தீர்ப்பை வழங்குவதும், எப்போது வேணாலும் துண்டிச்சு போற கிளைவேரான தொழில்நுட்பத்தை பிடித்து கொண்டு தீர்ப்பை வழங்குவதும் தங்கள் கைகளில் தான் உள்ளது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே அற்புதமான பேச்சு. இல்லை இல்லை, தொழில்நுட்பம்தான் சிறந்தது என்று பேசுவதற்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக மாணவன் சா பிரகதீஸ்வரன் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள், உங்கள் உரையை தாருங்கள். இப்போது தஞ்சையில் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சையில் முன்னணி நிறுவனம் சைலம் டென்டல் கேர், NM ஹாஸ்பிடல், தஞ்சாவூர். தஞ்சாவூரில் உற்சாக கல்வி துவக்கம். டேக் CBSE ஸ்கூல், அக்ஷயா அகாடமி, நம்பர் 45, நாஜிக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன். PKG முதல் 8th ஸ்டாண்டர்ட் வரை. மருத்துவ காப்பீட்டில் ஒரு புதிய புரட்சி. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், 100% கிளைம் செட்டில்மெண்ட். கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, அதன் சார்பு நிறுவனம் ஜெய்ஸ் கஃபே. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதிய பொலிவுடன் அழகிய அடுக்குமாடி கட்டிடத்தில் ஜெய்ஸ் கஃபே. தஞ்சையின் நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. தஞ்சாவூர்ல 50 வருஷமா மக்களோட நன்மதிப்பை பெற்ற தாஹிரா ஆப்டிகல்ஸ் இப்போ தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அவங்க செகண்ட் பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. அனைவரும் வருக. A to Z மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ சேவைகள். பொதுநலம், சர்க்கரை மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவம், அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் விஷமுறிவு மருத்துவம், மூளை மற்றும் நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை மருத்துவம். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், வேட்டி அணிந்த வேங்கைகளுக்கும், சீலை அணிந்த சிங்கங்களுக்கும் என் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்ப இந்த ஜீன்ஸ் போட்டாலாம் பாவம் ஐயா, இல்ல பேண்ட் போட்டாலாம் பரிதாபப்பட்டாங்களா? ஐயா இன்னைக்கு பொங்கலுங்கய்யா, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லுப்பா. ஐயா இன்னைக்கு தலைப்பு என்னங்கய்யா? சமுதாய மேம்பாட்ட பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா தொண்டு உள்ளமா? அருமையா சொன்னீங்கய்யா. எதிரணியிலிருந்து வந்து பேசுறத பார்த்தா தலைப்பே மாறி போன மாதிரி இருக்கு. அங்க பாருங்க, அக்கா அழகா இன்னைக்கு தான் சேலை கட்டிட்டு இருந்திருக்காங்க. 300 போட்டோ எடுத்து இன்ஸ்டால போட்டாங்க, 3 பேர் கூட லைக் பண்ணல, மூக்கால அழுகுறாங்க. அப்ப எதிரணியினுடைய தேவைக்கும் இன்ஸ்டாவின் சேவை தேவைங்கய்யா. இன்ஸ்டா சேவை தேவைமா? உங்க சேவைக்கு எங்க இன்ஸ்டாகிராம் தேவை. நடுவர்களே, பாரதி சொன்னா மெல்ல தமிழனி சாகும்னு 1980களில் பாமினி, யூனிகோட், அணங்கு அப்படிங்கிற எழுத்துருக்கள் வந்ததால தான் கன்னித்தமிழ் கணினி தமிழாக தலைமுறையினர் இனிக்கும் தமிழா இருக்குங்கய்யா. அருமையா அருமை. அப்ப தமிழை வாழ வைக்கிறது எங்க தொழில்நுட்பம் தானே. அடடா, இன்னைக்கு 3ஆம் உலக போர் மூழுதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க. ஏன்பா குண்டத்துக்கு போடுற? அதுக்கு தாங்கய்யா. உங்க தொண்டுனால நாட்டு மக்களை காப்பாற்ற முடியுமா? கிடையவே கிடையாது. குண்டுனாலதான் நாட்டு மக்களை காப்பாற்ற. பொக்ரான்ல அப்துல் கலாம் ஐயா புத்தர் சிரிக்கிறார், லாஃபிங் புத்தா அப்படிங்கிற அணுகுண்டை வெடிச்சு காட்டினாரு. அதுக்கப்புறம் தான் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு பலமாச்சு. அப்ப நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பா வளர்க்கறது எங்க தொழில்நுட்பம் தானே. ஐயா, நம்ம பேசக்கூடிய அரங்கத்தின் பெயர் என்னங்கய்யா? கரிகார் சோழன் அரங்கம். அருமையா சொன்னீங்க. கரிகாலன் அப்படின்னா இரட்டை கிளவியா, கூடவே கல்லணையும் கூட சேர்ந்து வருங்கய்யா. என்னது 2 கிளவியா? ஐயா 2 கிளவி இல்ல, தமிழ்ல இரட்டை கிளவிங்கய்யா. இலக்கண குறிப்பு சொல்றியா? ஆமாங்கய்யா. நான் கல்லணையை பத்தி பேச வரல, சில புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லிட்டு போறேங்கய்யா. காவிரியில மேட்டூர், கிருஷ்ணராஜசாகர், கிளையாறான பவானியில பவானி டேம், அது இல்லாம அமராவதியில அமராவதி அணை. இத்தனை அணைகள் இருந்தும் வெள்ள காலங்களில் 23,900 கன அடி நீர் காவிரியில பாயுது. அப்போ இந்த எந்த அணையும் இல்லாத காலகட்டத்தில் எத்தனை லட்சம் கன அடி நீர் காவிரியில போயிருக்கும். அதுல ஒருத்த அணை கட்டி இருக்கானா, அது தொழில்நுட்பம். அது இன்னைக்கு கட்டி வைத்தான் கல்லணை. இன்னைக்கு திங்கிறமே பொங்கச்சோறு, அதுக்கு நெல்லு கரிகாலன் கொடுத்தது. அப்ப விதை நாம் போட்டது. அப்ப சோறு திங்க கூட எங்க தொழில்நுட்பம் தாங்க தேவைப்படுது. சோறு போடுறதே எங்க தொழில்நுட்பம் தாயா.
நான் ஒரு தேவதை நாட்டிய தாரகையாடல் தொடங்கட்டுமே, இந்திரன் பூமியில் சந்திரர் சூரியர் பாட்டில் மயங்கட்டுமே, அமுதரசம் பருகிடவே ஆலிபம் அழைக்கிறதே, மேகலையே ஊருசியே மேகலை துடிக்கிறதே. ஐயா, இந்த படத்துல சொல்ற மாதிரி மேல ரம்பாவும் இல்ல ஊர்வசியும் இல்ல, வெறும் கோள்கள் தான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு சொன்னதே எங்க தொழில்நுட்பம் தாங்கய்யா. மேல கேள்கள் இல்ல கோள்கள் தான் இருக்கு. அழகியா. ஐயா, நான் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறேன், எனக்கு ஒரு சின்ன விபத்தாகுது, எனக்கு ரத்தம் தேவைப்படுது. என் நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த குரூப் ரத்தம் இந்த இடத்துல தேவைன்னு வாட்ஸ்அப்ல போடுவான். அரை மணி நேரத்துல எனக்கு ரத்தம் கிடைக்கும், நான் பொழைச்சுப்பேன். அப்ப என்னுடைய அவசர மருத்துவ தேவையை கூட விரைவுபடுத்தி இந்த தொழில்நுட்பம் தாங்கய்யா. சபாஸ். நீங்க பாக்குறதுக்கு கரிகாலன் போலையும் பாண்டியன் நெடுஞ்செழியன் போலையும் சேரன் செங்குட்டோன் போல இருக்கீங்க. மொத்தத்துல மூவேந்தர்கள் போல இருக்கீங்க. நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீங்கன்னு சொல்லி இடம் சார்ந்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அழகாக தொழில்நுட்பம். சோறு சாப்பிடணும்னா கூட இன்னைக்கு தொழில்நுட்பம் தான் தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா டப்பு 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 டப்புங்கிறாங்க, போனை எடுக்கிறாங்க, டக்கு டக்குன்னு தட்டுறான், வீட்டு வாசலுக்கு கட்டுச்சோறு வந்துடுது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு கூட இன்னைக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுது. இன்னும் போகிற போக்க பார்த்தோம்னா வந்து வாயில் ஊட்டி விட்டுட்டு டிப்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அம்புட்டு தூரத்துக்கு இந்த தொழில்நுட்பம் நம்மளை சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கு. அழகாக சொன்னாப்புல, இல்லை இல்லை தொண்டு உள்ளமே இந்த சமுதாயத்திற்கு தேவை என்று பேசுவதற்காக தமிழ் பல்கலைக்கழக மாணவன் அருள் பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உப்ப கூடவா திருடுவாங்கன்னு கடைக்கு வெளியே வச்சது எல்லாம் அந்த காலம், ஒரு அந்த காலம். இப்போ விக்கிற விலையில வெளியில வச்சா வச்ச இடந்தா மிச்சம் இருக்கும் இந்த காலம், பொடு இந்த காலம். சந்தையற செல்ல குடியிருந்து கெட்டேன்னு நொந்து நொம்பளாகி போனது அந்த காலம், அந்த காலம். இப்ப விடிஞ்சா பரிச்சை எழுதணும்னாலும் பாட்டு கேட்டுக்கிட்டு பாடம் படிக்கிறது இந்த காலம், இந்த காலம். அப்படி தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே தன்ன நானே. நடுவரே, தொண்டு செய்துலகம் நன்று பெற்றதெல்லாம் அந்த காலம், அந்த காலம். அப்படியே தொழில்நுட்பத்தால் தரிகட்டு திரிவது இந்த காலம், பொடு இந்த காலம். தந்த நானனே தான நானனே தந்த நானனே நான நானனே தந்தன் நானே பொடுதானன் நானே. சாபா சாபா சாபா. நல்ல சிவமையா வச்சுக்கிட்டு பாடுறது அதிகம்தான். அவர் பொறுத்துட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய தொண்டுள்ளம் தான். அடடா, வாழ்த்துக்கள் அண்ணா. வருக வருக இசை பாடகர்களே வருக. ஐயா, முன்னெல்லாம் யாருக்குன்னா போன் பண்ணா அழகான பாடல்கள் ஓடும். இப்ப என்ன ஓடும் தெரியுங்களா? நீங்கள் பேசும்போது திருட்டு பயலா கூட இருக்கலாம், உங்க வங்கி கணக்கை பத்திரமா வச்சுக்கங்க, ஒரு லிங்க் வரும், அதை தொட்ட நீ கெட்டன்னு போயிட்டு இருக்க சார். இதுல எங்க தொழில்நுட்பத்தை வச்சு நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறது? நற்றாயும் செவிலித்தாயும் வளர்த்த குழந்தையே இன்னைக்கு செல்போன் வளர்க்குது சார். ஒரு காலத்துல அம்மா அப்பான்னு சொல்லி கொடுத்து போய் டோரா பூச்சின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குற காலம் வந்து போச்சே. அது மட்டுமா நடுவர் அவர்களே, பப்ஜி எல்லாம் மறந்துட்டாங்க, பப்ஜி தான் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கூறுகட்ட ஆடனால அவன் ஏன் இவனை சுடுறான்னு இவனுக்கும் தெரியாது, இவன் ஏன் அவனை சுடுறான்னு அவனுக்கும் தெரியாது. சுட்டு சுட்டு வெள்ளாறதோ ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. மந்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற மணிமேகலை பிறந்த இந்த மண்ணில் அழகு ஒரு இட்லியை 500 ரூபாய்க்கு விற்கிற முதலாளிகள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வருமானத்தை பார்க்காமல் பசித்தவனின் வயிற்றை பார்த்து ஒரு இட்லியை 1 ரூபாய்க்கு விற்கிற பாட்டிகள் இன்றைக்கும் வாழும் மணிமேகலையாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாங்க. அதை மறுக்க முடியுமா? தமிழினி மெல்லச்சாகும்னு சொன்னாரு. தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ? தமிழகத்தில் தமிழுக்கு தொண்டு செய்ய தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கும் வரை வாழும் தமிழ் வளரும் தமிழாக இருந்து கொண்டிருக்கும். தேமதுர தமிழோசை பரவும் வகை செய்கின்ற தமிழ் பல்கலைக்கழகம். அவர் ரொம்ப அருமையா சொன்னாரு. வினிதா புடவை கட்டிட்டு வந்திருக்குன்றதே அதிகம்,
அதுவும் அழகா புடவை கட்டி வந்திருக்கிறதுன்றது அபத்தம். எந்த அணியிலையா இருந்தாலும் உண்மையதான் நடுவர் பேசல, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது இல்லையா? வாயில வந்ததை பேசக்கூடாது, வாய்மைய பேசணும். இன்னைக்கு தொழில்நுட்பம் நம்மளை முட்டாளாக்கிட்டு இருக்குங்க. எப்படி? ஆளும் வேலும் பல்லு குருதி 4-2 சொல்லு குருதின்னு சொன்ன நம்ம கிட்ட பேஸ்டையும் ப்ரஷையும் கொடுத்தான். கொடுத்துட்டு அவனே கேட்டான், அவங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்டான். அடுப்பு கறி போட்டு விலகிட்டு இருந்த என்கிட்டே கேட்டான், அவங்க டூத் பேஸ்ட்ல கார்பன் இருக்கா, கறி இருக்கான்னு கேட்டான். அடுத்தான் ஒண்ணு கேட்டான் பாருங்க, உங்க டூத் பேஸ்டில் வேம்பு இருக்கிறதா? வேப்பங்குச்சி போட்டு விளக்கணும் என்கிட்ட எல்லாத்தையும் புடிங்கிட்டு இன்னைக்கு வேம்பு இருக்கான்னு கேட்கறான். போற போக்குல உனக்கு சூடு இருக்கா, சொரணை இருக்கா, துப்பு இருக்கான்னு கேட்டுருவான் போல இருக்கு. துப்பு இருக்கிறான்னு கேட்கறதுக்குள்ள தப்பு இல்லாம நம்மளை மாத்திக்கணுமா இல்லையா? அழகுப்பா. அமெரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கின்ற மருத்துவர் இந்தியாவின் மூலையில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையில் காணொளி மூலமாக அறுவை சிகிச்சைக்கான வழிமுறைகளை சொல்றாராம். இது போற்றுதற்குரிய தொழில்நுட்பம், கண்டிப்பாக போற்ற வேண்டிய தொழில்நுட்பம். ஆனால் சாமானியர்கள் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டில் இந்த தொழில்நுட்பம் சாமானியனுக்கும் கிடைக்குமா என்பதுதான் கேள்விக்குறி. நவீன தொழில்நுட்பத்தை சாமானியனுக்கு கொண்டு சேர்க்கின்ற தொண்டு நிறுவனங்கள் இருப்பதால் தான் இன்னைக்கு சாமானியன் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கான மறுக்க முடியுமா நடுவர் அவர்களே? அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு வள்ளுவர் சொன்னாரு. ஒருத்தவனுக்கு துன்பம் இருக்குன்னா அந்த துன்பத்தை பார்த்து வருத்தப்படுறது தான் அறிவு. அதை தான் திருவள்ளுவர் அறிவுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அறிவு என்பது தொண்டு செய்வதற்கு தான். இதுதான் தமிழ் சொன்ன தீர்ப்பு. நடுவர் அவர்கள் தமிழரா இல்லையா என்பதை அவர் தீர்ப்பை வச்சு பார்ப்போம். நன்றி, வணக்கம். அற்புதமான பேச்சையா, உண்மையிலேயே தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு மிகுந்த பாராட்டுக்களை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக தொழில்நுட்பமே என்று பேசுவதற்காக வீரையா வாண்டையார் பூண்டி ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி மாணவி ப க காவியா அவர்களை அழைக்கிறோம். வாங்கம்மா, உங்க உரையை தாங்க. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழை வணங்குகிறேன். ஐயா, சமுதாய மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா தொண்டுள்ளமா? இதுதானங்க உங்களோட தலைப்பு. அதுதான் விட்டுறாதீங்க ஐயா. தொழில்நுட்பம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே இல்லைங்கய்யா. நடுவர் அவர்களே, நான் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட்? நீங்க ஒன்றும் பதற வேணாங்க ஐயா. டக்குன்னு போன் எடுத்தேன், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணேன். 3 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அவரை காப்பாத்தியாச்சு. அதை விட்டுட்டு தொண்டுள்ளோன்னா பேஷண்ட் ஆயிட்டு ஆபரேஷன் சக்சஸ்னு ஆகியிருக்குங்க ஐயா. ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எங்க ஆசிரமத்துக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 நிமிஷம் அப்படின்னு ஜிபேல பண்ண அனுப்பிச்சிட்டேன். அப்ப தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையே தொழில்நுட்பமாக தனகையா இருக்குது. உனக்காச்சும் பரவாயில்லம்மா. நைட்டு 12 மணிக்கு எடுத்த ஃபோன் எடுத்துட்டு சார் அப்படின்னா என்ன? இல்லை சார், ராங் நம்பர் வச்சுட்டான். என்ன கொடுமைமா இது? இப்ப நான் இங்க வந்து பேசுறேன் அப்படின்னா அதற்கு காரணம் தொழில்நுட்பம் தான். இந்த செய்தி எனக்கு வாட்ஸ்அப்ல தான் வந்துச்சு. ஒரு தனி மனுஷனா நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. அப்ப சமுதாயத்தோட வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் தேவையில்லைன்னு நீங்க எப்படிங்கய்யா சொல்லலாம்? சொல்ல முடியுமா? ஐயா, இன்னைக்கெல்லாம் நாங்க தொண்டு செய்யறதே வாட்ஸ்அப்ல பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். மதுரையில பூரணம் அப்படின்ற ஒரு அம்மா தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்தை ஒரு பள்ளிக்கு தானமாக கொடுக்கறாங்க. இதன வாட்ஸ்அப்ல பார்த்த என்னோட 10 வயசு தம்பி நாளைக்கு நானும் 4 பேருக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றானா, அதற்கு தொண்டு செய்யணும் அப்படின்ற எண்ணமே அவன் உன் தம்பி தாமா நல்ல பையன். வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு நான் ஒரு லைக்க போட்டு விட்டுட்டு அமைதியா இருக்காம தொண்டு செய்ய விரும்புறான் பாரு. நடுவர் அவர்களே, எங்க அப்பா ஒரு பெயிண்டர். உங்க அப்பா ஒரு பெயிண்டர்? ஆகா, அழகான வண்ண ஓவிய கலைஞர்மா. ஒரு காலத்துல வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அடடா. ஒரு 2 கலரை சேர்த்தா என்ன கலர் வரும்னு தெரியாது. எந்த 2 கலர்ல பெயிண்ட் அடிச்சா வீடு சும்மா ஜம்முன்னு இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு கூகுள் காட்டுது, இது கான்ட்ராஸ்டா இருக்கும், இது மேட்சிங்கா இருக்கும். ஐயா, 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை 2 நிமிஷத்துல எங்க தொழில்நுட்பம். ஒரு காலத்துல அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன மேன், அங்க ஒரே கயிறும் கட்டாயமா இருக்கு, கோபால்னு ஒருத்தன் 1 மாசமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கான். அது மாதிரி இருந்தது. இன்னைக்கு எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் ரோபோட்டிக்ஸ்னு வந்துருச்சுங்கய்யா. இத்தனோண்டு சாரத்துல எப்ப கீழே விழுவோமோ அப்படின்ற பயத்தோட பெயிண்ட் அடிச்சது போய் இன்னைக்கு ரோபோ பெயிண்ட் அடிக்குதுங்கய்யா. வீட்டையே லேமினேஷன் பண்ணிடுறாங்கம்மா பெயிண்ட் அடிச்சு. லேமினேஷன் பெயிண்டே வந்துருச்சுமா.
அப்ப தொழில்நுட்பம் எங்களுக்கு பாதுகாப்பையும் அல்லவா தருகிறது. ஐயா, உங்களுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் தெரியுமா? அடேங்கப்பா, கருந்துளை விஞ்ஞானி. அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியுமாமா? ஐயா, தொழில்நுட்பம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க ஐயா. ஸ்டீஃபன் ஹாக்கிங் 23 வயசுல இறந்து விடுவார் என்று மருத்துவரால் குறிப்பிடப்பட்ட அவர் 76 வயசு வரை உயிரோடு இருந்தார் அப்படின்னா அதற்கு காரணம் தொழில்நுட்பம் தானங்கய்யா. அழகுமா. ஸ்டீஃபன் ஹாக்கிங்க்கு மூளை மட்டும்தான் செயல்படும், இதர உடல் உறுப்புகள் செயல்படாது. அவர் கன்னத்தின் தசை அசைவுகளை வைத்து தட்டச்சு செய்து கருந்துளையை கண்டுபிடித்தார். அப்ப சாதாரண மனுஷனும் சாதனை மனுஷனா மாத்துறது எங்க தொழில்நுட்பம் தானங்கய்யா. அற்புதம், அற்புதம். ஐயா, நான் இன்னைக்கு கல்லூரியில படிக்கிறேன். படிக்கிறியாம்மா? பார்த்தா பட்டுச்சேலை கட்டின ஔவையார் மாதிரியா இருக்க நீ. அப்ப அந்த கல்லூரி செமஸ்டர் தேர்வுல பாஸ் ஆகணும் அப்படின்னா நோட்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. எங்க சீனியர்ஸ்லாம் யாரும் தொண்டுள்ளத்துல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க படிக்க மாட்டாங்க ஆனா கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலைத்தளங்கள் தான் எனக்கு கை கொடுக்குது. அப்ப சாதாரண கல்லூரி செமஸ்டர் தேர்வுல நான் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா பிட்டு வேணா கொடுப்பாங்க. சொல்லுமா. அப்ப சமுதாயத்தோட மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதம், அழகு. இங்க இருந்துகிட்டே கண்டுபிடிச்ச தொலைநோக்கியில எந்த இடத்துல சந்திரன்ல மேடு இருக்கு, எந்த இடத்துல நிலாவுல பள்ளம் இருக்குன்னு சொன்னானா அதுதான்யா தொழில்நுட்பம். அதான் இன்னைக்கு சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்க அப்படின்னு பாட்டு பாடுற அளவுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்துருச்சு. அப்ப அந்த தொழில்நுட்பத்தை இன்னைக்கு சும்மா சொல்லலாமா ஐயா? இல்லை இல்லை, தொண்டு உள்ளமே என்று பேசுவதற்காக மருது பாண்டியர் கலை அறிவியல் கல்லூரி மாணவி நான் ஆர்த்தி அவர்களை அழைக்கிறோம். உங்கள் நேர்த்தியான உரையை தாருங்கள். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி அதன் சார்பு நிறுவனம் ஜெய்ஸ் கஃபே தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதிய பொலிவுடன் அழகிய அடுக்குமாடி கட்டிடத்தில் ஜெய்ஸ் கஃபே தஞ்சையின் நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. A to Z மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ சேவைகள் பொதுநலம், சர்க்கரை மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவம், அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் விஷமுறிவு மருத்துவம், மூளை மற்றும் நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை மருத்துவம். இப்போது தஞ்சையில் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சையில் முன்னணி நிறுவனம் சைலம் டென்டல் கேர் NM ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் உற்சாக கல்வி துவக்கம். டாக் CBSE ஸ்கூல் அக்ஷயா அகாடமி நம்பர் 45 நாஜிக்கோட்டை ரோடு தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன். PKG முதல் 8th ஸ்டாண்டர்ட் வரை. மருத்துவ காப்பீட்டில் ஒரு புதிய புரட்சி. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் 100% கிளைம் செட்டில்மெண்ட். கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். தஞ்சாவூர்ல 50 வருஷமா மக்களோட நன்மதிப்பை பெற்ற தாஹிரா ஆப்டிகல்ஸ் இப்போ தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அவங்க செகண்ட் பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. அனைவரும் வருக. வேந்தர் டிவி நேயர்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அழகு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன தெரியுமா? சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா தொண்டு உள்ளமா? அவ்வளவுதான் ஐயா. தொண்டுனா என்னன்னு தெரியுமா? தொண்டுனா என்னங்க ஐயா? மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. ஒருவருக்கு தாம் இன்முகத்தோடு செய்யும் உதவியே தொண்டு. 2 பேருக்குள்ள சிரிப்பை பரிமாறிக்கிறாங்களா, அதுவும் தொண்டு தாங்க. அதுக்கு உங்க தொழில்நுட்பம் தேவையே கிடையாது. வேணாம், போங்கம்மா. எங்கேயாவது வந்துட்டா பாரு தொழில்நுட்பத்தை கொடுட்டு உங்க சிரிப்பை கொடுக்க முடியுமாம்மா நீங்க? ஐயா, நன்றி கெட்டவங்களை பார்த்திருக்கீங்களா? என்னது நன்றி கெட்டவங்களா? ஏன் மேல கையை நீட்டுற? ஐயா, உங்களை சொல்லல, உங்களுக்கு பக்கத்துல 4 பேர் வரிசையா உட்கார்ந்திருக்காங்க. அவங்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணமும் தொண்டு உள்ளந்தாங்க ஐயா. அடடா. இல்லனா இங்க வந்து இப்படி நல்லா அழகா புடவை கட்டிட்டு உட்கார்ந்திருக்க முடியுமா? காலையில கனியக்கா ரொம்ப அழகா புடவை கட்ட தெரியாதுடி, கட்டி விடுடின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க தொழில்நுட்பமா வந்து கட்டி விட்டுச்சு. தொண்டுல கொண்ட நாங்க தாங்க ஏன் கட்டி விட்டோம். ஏமா சேலை கட்டி விடுறதுக்கெல்லாம் ரோபாவா கண்டுபிடிக்க முடியும்? உதவிய மறந்துட்டு பேசுறாங்க ஐயா அவங்க. நடுவர் அவர்களே, கல்யாணம்னா கட் அவுட்ங்கற பேர்ல விளம்பரப்படுத்துறாங்க. இத கூட நான் ஏத்துக்கிறேன் ஐயா. லவ் ஃபெயிலியர் ஆனா கூட ஸ்டேட்டஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்பலாம்
வலைத்தளங்கள் எதுக்கு தெரியுமா பயன்படுது? எதுக்கு? படிக்கிறதுக்குலாம் கிடையாதுங்க. விளம்பரம் 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 விளம்பரத்துக்கு மட்டும்தான் பயன்படுது. இதுல ஒரு அக்கா வந்து சொன்னாங்க பாருங்க, சீனியர் நோட்ஸ் தரலையா, அதனால இவங்க படிக்க முடியலையா, அவங்களுக்கு தொண்டு உள்ள இல்லையா. ஏன் நீங்க கிளாஸை கவனிக்கலையா? ஆமா, கிளாஸை கவனிச்சிருந்தா நீ அவங்க கிட்ட கேக்குற? நீ கிளாஸை கட் அடிச்சுட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு நோட்ஸ் கொடுக்கல, என்ன இது கூத்தாது? ஐயா உங்களுக்கு ஆப்பு தெரியுமா? ஆஃபா ஃபுல்லாமா? ஐயா ஆப்புங்க ஐயா. ஆப்பு செயலி. ஐயா இப்ப நீங்க கேளுங்களேன், நல்லா கேளுங்கப்ப. நிக்கிறதுக்கு ஒண்ணா, ஓடுறதுக்கு ஒண்ணா, திங்கிறதுக்கு ஒண்ணா, தூங்குறதுக்கு ஒண்ணா, எழுப்பி விடுறதுக்கு ஒண்ணா, பாடுறதுக்கு ஒண்ணு, ஆடுறதுக்கு ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஆப்புங்க ஐயா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஆப் இல்ல, உங்களுக்கெல்லாம் வச்சிருக்க ஆப்பு, மறந்துடாதீங்க. ஆப்பு வைக்கிறதுக்கு ஆப்பு வந்துருச்சு. எல்லையில் எல்லை சாமியாக நின்று கொண்டிருக்கும் ராணுவ வீரர்கள் அங்கு இல்லை என்றால் நாம இங்க சந்தோஷமா உட்கார்ந்திருக்க முடியுமா? பயம் இல்லாம தான் இருக்க முடியுமா? பாதுகாப்பை தரது எங்களோட தொண்டு உள்ளதாங்கய்யா. அப்படி போடு. ராணுவ வீரன் அங்க நிக்கிறானா அதுக்கு என்ன காரணம்? அவன் நாட்டின் மீது உள்ள தொண்டு, நாட்டு மக்களின் மீது உள்ள பற்று தானங்கய்யா காரணம். அதுக்கு சரியான போடுமா. ஆழ்துளை கிணற்றில் விழுவும் குழந்தையை காப்பாற்றுவதுதான் உங்க டெக்னாலஜி. ஆனா நிலத்தடி நீரே இல்லாமல் செய்கின்ற ஆழ்துளை கிணறுகளே இல்லைன்னு சொல்றது எங்களோட தொண்டுள்ளம் தானே. ஐயா இப்ப ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு, உங்களுக்குலாம் தெரியுமா அந்த ட்ரெண்ட்? உடனே இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டுக்குலாம் போக கூடாது, நான் சொல்ற ட்ரெண்டை கேளுங்க. ரெடி டு குக், அதுக்கப்புறம் ரெடி டு ஈட் வந்தது, இன்னும் கொஞ்ச நாள்ல போனா ரெடி டு டை வந்துருங்க. ரெடி டு மூட்டை கட்டு. ரெடிக்க முதல்ல மூட்டை கட்டுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு ஒரு பாலிசி சொல்லவா? புதுசா கட்டுக்கோங்க இன்னைக்கு. இவங்க தொழில்நுட்பம் எந்த பாலிசில தெரியுமா பண்றாங்க? கிவ் அண்ட் டேக் பாலிசி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிவ் அண்ட் டேக். கிவ் அண்ட் டேக்னா என்ன தெரியுமா? கொடுக்கிறது எடுக்கிறதா? இல்லங்க ஐயா, நான் ஒன்னு கொடுத்தனா எனக்கு கிடைக்கும், இல்லனா கிடைக்காதுங்க ஐயா. ஓஹோ. நீங்க ரீசார்ஜ் பண்ணா யூடியூப் வரும், இல்லனா வராது. இதுதாங்க ஐயா உங்களோட தொழில்நுட்பம். ரோஷா பூவை கையில் வச்சுக்கிட்டே நின்னா அந்த புள்ள வாங்கினா தான் தொழில் முட்டும், அது வாங்காட்டி வேஸ்ட்டு. உங்களது தொழில்நுட்பத்தை கற்றுத்தருவதற்கு சன்மானம் அவசியம், ஆனால் தொண்டு செய்வதற்கு உள்ளம் இருந்தால் மட்டும் போதும். அப்படி 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 அழகான பாயிண்ட்மா. ஐயா கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். பாரதி அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமை பொழுதும் சோராதிருத்தல். எவ்வளவு தொண்டுள்ளதோட சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? என் பாட்டன் பாரதி எவ்வளியோ நடுவரும் அவ்வளியே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆஹா, தொழில்நுட்பம் தான் சிறந்தது என்று பேசுவதற்காக தஞ்சை தமிழ் கல்லூரி மாணவி லோ கனிமொழி அவர்களை அழைக்கிறோம். வாங்கம்மா வாங்க. இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் கனிவான வணக்கங்கள். சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா தொண்டு உள்ளமா என்ற தலைப்பில் ஐயமில்லாமல் அடித்து கூற வந்திருக்கிறேன் தொழில்நுட்பம் தான் என்று. பார்த்து அடிமா. நடுவர் அவர்களே, தொழில்நுட்பம்னு சொன்ன உடனே உங்களுக்கு யாருங்க ஞாபகத்துக்கு வராங்க? தொழில்நுட்பம் சொன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றாங்க. ஆனா எனக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க தெரியுமா? யாருமா? பாட்டம் பாரதி வராங்க ஐயா. அழகுமா. அவர் சொல்றாரு, காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு சொல்றாருங்க ஐயா. அடடா அடடா. ஏன் சொல்லிருப்பாரு? முதல்ல தொண்டு உள்ளத்தை வச்சு சமுதாயத்தை மேம்படுத்த பார்த்திருப்பாங்க, அது எந்த விதத்திலையும் எடுபடலன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதான் தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குங்கன்னு சொன்னாங்க ஐயா. நாங்களும் உருவாக்கிட்டோம், சமுதாயத்தையும் மேம்படுத்திட்டோங்க ஐயா. ஐயா எதிரணில இருந்து சொன்னாங்க நாங்க தான் நன்றி கெட்டவங்கன்னு. யார் நன்றி கெட்டவங்கன்னு இப்ப சொல்றேன் கேளுங்க. காலைல அலாரம் வச்சு எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு ஃபேன் காத்துல சொகுசா தூங்குற வரைக்கும் தொழில்நுட்பத்திலேயே வாழ்ந்துட்டு இன்னைக்கு என்னோட வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் இல்லைன்னு சொல்றாங்களே, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டே இருக்குங்க ஐயா. என்ன பாட்டு? பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. ஐயா நாங்களும் பாடுவோம். இப்படியும் 4 பேர் இருப்பாங்கன்னு தான் கண்ணதாசன் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு.
ஐயா ஆர்த்தி சொன்னாங்க 8 வருஷமா மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒண்ணு இருந்துச்சுன்னு. ஆனா அந்த பொண்ணே ஆர்த்தி தாங்கிறது சொன்னுச்சா? ஏது நீ தானாமா அது? அதுலயும் மனநல சரியாயிடுச்சுன்னு பொய் வேற. இந்த கதையெல்லாம் தெரியாம போச்சே. எதிரணில இருந்து வந்து நல்லாவே பேசுனாங்க ஐயா. என்ன பேசுனாங்க? தொழில்நுட்பத்தால ஏமாத்துறாங்க, கிரைம் நடக்குது, அது நடக்குது, மனசெல்லாம் டிக்குங்குது, ஐயோ பயமா இருக்குன்னு பேசுனாங்க ஐயா. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், தொழில்நுட்பங்கிறது ஒரு கருவி, அதனுடைய பயன்படுத்தக்கூடிய உங்க மனங்களில் இருக்குதே தவிர தொழில்நுட்பத்தில் இல்லைங்க ஐயா. அழகுமா. வெள்ளம் வந்துருச்சுங்கிறதுனால மழையை வேணாம்னு சொல்ல முடியுமா? இல்ல புயல் வந்துருச்சுங்கிறதுனால தென்றல் காத்த வேணாம்னு சொல்ல முடியுமாங்க ஐயா? தொழில்நுட்பத்துல சில தவறு நடந்துருச்சுங்கிறதுனால தொழில்நுட்பத்தையே வேணான்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு ஐயா. முதல்ல தோன்றிய தொழில்நுட்ப கருவி எதுன்னு தெரியுமா? சக்கரம் தாங்க ஐயா முதல்ல தோன்றுனுச்சு. முதல்ல கண்டுபிடிச்ச கருவி சக்கரம். ஆமாங்க ஐயா. உருண்டு ஓடுற சக்கரம். ஆமாங்க. அதனாலதான் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கான். அதுலயும் ஐரோப்பிய அறிஞர் என்ன சொல்றாரு தெரியுமா? சக்கரத்தை முதல்ல பானை செய்ய தான் பயன்படுத்தினாங்களாம். இன்னைக்கு பொங்கல் சக்கரத்துல செஞ்ச பானையில பொங்க வச்சதுனாலதான் அதுக்கு பேரு சக்கர பொங்கல்னே பேரு. நல்லா கேட்டுக்குங்க, சக்கர பொங்கல் ஏன் பேரு வந்துச்சு? சக்கரத்துல செஞ்ச பானையில செஞ்ச சக்கர பொங்கல். ஆக சக்கரத்தை படுக்க வச்சு சுத்தினா பானையும் தரும், அதையே நிக்க வச்சு சுத்தினா பாதையும் தரும். இதுதாங்க எங்க தொழில்நுட்பத்தோட பெருமை. என்னையா பஞ்சிட்டாங்க. படுக்க வச்சு சுத்தினா பானை, நிக்க வச்சு சுத்தினா பாதையும் தரும். ஆட 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 நீ எப்ப நல்லா நடிக்க போகலாமா? நீ சும்மா ரம்பத்தை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு ஆளு இந்த பக்கம் ஒரு ஆளுன்னு டர்ருன்னு ஒத்த மரத்தை வெட்ட ஒரு யுகம் ஆக்கிடுவாங்க ஐயா. டர்ருன்னு. ஆனா இன்னைக்கு அப்படியா? கண்ணு வைக்கிற நேரத்துல மரத்தை காணாம ஆக்கலையா? உடனே வர்றான், யானை மாதிரி வருது, ஜேசிபி வருது, தூக்குது, காணா போயிடுது, அடுத்த டிராபிக் கிளியர் ஆயிடுதா இல்லையா? இதுதாங்க எங்க தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி ஐயா. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் கோணாங்கித்தனமா கோமாளித்தனமா கிறுக்குத்தனமா பேசுனவெல்லாம் இன்னைக்கு செலிபிரிட்டி ஆயிட்டான். பாமா போயிட்டு போறாங்க, விடுமா. என்ன போடுற நீ? உண்மையிலே அதான் நடக்குது. எப்படியாச்சும் எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கிறுக்குத்தனமா பேசுறவங்களாம் இன்னைக்கு பெரிய கிரேட் பர்சனா இருக்காங்க. போடுமா. அவெல்லாம் எந்த ஊடகத்தை பயன்படுத்தி செலிபிரிட்டி ஆனானோ அதே ஊடகத்தை பயன்படுத்தி தான் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழருக்கை வேணும்னு போராடினாரே முத்துலிங்கம். அவரை எத்தனை பேருக்குங்க ஐயா இங்க தெரியும்? அழகு அழகு அழகு. அவரை தெரிஞ்சுக்காம இருக்கிறது நம்ம தப்பா இல்ல தொழில்நுட்பத்தோட தப்பாங்க ஐயா? இப்ப சொல்லுங்க ஐயா, குற்றம் யார் மேல இருக்குன்னு. நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். பெரியார் தனது வாழ்நாள் இறுதியில் சொல்லுகிறார், நான் திரைப்படங்களை எதிர்த்திருக்கவே கூடாது. காரணம், தனி மனிதனை காட்டிலும் தொழில்நுட்பங்களுக்கு தான் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய வலிமை இருக்கிறது என்றால் அதுதாங்க எங்க தொழில்நுட்பத்தோடைய வளர்ச்சி பெருமை. சபாஸ் சபாஸ். அவர் அப்படி சொன்னார்னு சொன்னா அதுதான் வரலாறு. ஆக கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியை கணினி தமிழ் ஆக்கியது எங்கள் தொழில்நுட்பம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகுமா, அற்புதம் அற்புதம். தொண்டுள்ளம்தான் மிக சிறந்தது என்று பேசுவதற்காக பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி மாணவி பா மகேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். உங்கள் உரையை தாருங்கள். இப்போது தஞ்சையில் முகம் மற்றும் தாடை அறுவை சிகிச்சையில் முன்னணி நிறுவனம் சைலம் டென்டல் கேர், NM ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர். தஞ்சாவூரில் உற்சாக கல்வி துவக்கம். TAC CBSE ஸ்கூல், அக்ஷயா அகாடமி, நம்பர் 45, நாஜிக்கோட்டை ரோடு, தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன். PKG முதல் 8th ஸ்டாண்டர்ட் வரை. மருத்துவ காப்பீட்டில் ஒரு புதிய புரட்சி. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், 100% கிளைம் செட்டில்மெண்ட். கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, அதன் சார்பு நிறுவனம் ஜெய்ஸ் கஃபே, தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதிய பொலிவுடன் அழகிய அடுக்குமாடி கட்டிடத்தில் ஜெய்ஸ் கஃபே, தஞ்சையின் நியூ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
தஞ்சாவூர்ல 50 வருஷமா மக்களோட நன்மதிப்பை பெற்ற தாஹிரா ஆப்டிகல்ஸ் இப்போ தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அவங்க செகண்ட் பிரான்ச்சை கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க. அனைவரும் வருக. A-to-Z மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ சேவைகள் பொதுநலம், சர்க்கரை மற்றும் தீவிர சிகிச்சை மருத்துவம், அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் விஷமுறிவு மருத்துவம், மூளை மற்றும் நரம்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை மருத்துவம். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அழகுமா நடுவர் அவர்களே, சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொழில்நுட்பமா தொண்டு உள்ளமா? இதுதானங்க உங்க தலைப்பு? இதுதான் தலைப்பு. இப்படினே அதான் பேசணும். ஐயா, சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொண்டுள்ளம் தாங்க ஐயா. எப்படி? அப்படிதாங்க ஐயா. அடடா, தொண்டுள்ளம் தான். நான் கேட்டிருக்கேன் மாட்டேனே. தொண்டுள்ளம் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஐயா. ஐயா, அவ்வை இருக்காங்கல்ல, அவ்வை கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேக்குறாரு, யார் ரொம்ப பெரியவங்க? அவ்வை சொல்றாங்க, இந்த உலகம் தான் பெருசு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் கேட்கிறாரு, உலகத்தை விட எது பெருசுன்னு கேட்கும்போது நம்ம அவ்வை சொல்றாங்க பாருங்க, இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க ஐயா. அழகுமா. உன் மனதை நான் அறிவேன், என் மனதை நீ அறிவாய், கண்மூடி போனவர்கள் போகட்டுமே. ஐயா, நாங்களும் எதிர்பார்த்து பாடுவோம். நாங்களும் பாடுவோம்ல ஐயா. ரத்தன் டாட்டா உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபருங்க அவரு மக்கள் கிட்ட மனித நேயத்துடனும் சமூக பார்வையுடனும் பல தொண்டுகள் செஞ்சிருக்காருங்க ஐயா. அப்போ அவர் தொழில்நுட்பத்தால பேசப்பட்டாரா, தொண்டு உள்ளத்தால பேசப்பட்டாரா? இப்ப சொல்லுங்க. சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது, சும்மாலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தொழில் செய்ய 1000 முதலாளிகள் முன் வரலாம், ஆனால் தொண்டு செய்வதற்கு இவர் போன்ற ஒரே ஒரு மனிதன் தான் முன் வருகிறான். அற்புதமா. அக்கா, ரொம்ப அழகா பேசுனீங்க, கொஞ்சோண்டு அறிவோட பேசிருக்கலாம். ஐயா, இப்பெல்லாம் எவையா புக்கோட இருக்கான், எல்லா தொழில்நுட்பத்தோட தானே இருக்கான். தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. தடடா, சின்ன பயலே சேதி கேளடா, நீ சொல்ல போற வார்த்தைய நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா அப்படின்னு பட்டுக்கோட்டையார் சொன்னதை எண்ணி பார்க்க வேண்டும் எதிரணி அன்பர்களை மறந்து விடாதீர்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு அலைபேசியில் அழைப்பு வந்தது, ஹலோ நாங்க ட்ரஸ்ட்ல இருந்து கால் பண்றோமா, உங்களால முடிஞ்ச உதவி எங்க ட்ரஸ்ட்டுக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். இவங்களும் போன் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு 4 டிஜிட் நம்பர் தட்டி போட்டாங்க. அது போச்சு, ஆனா எங்கேயோ போச்சு. ஏன்னா அது ஃபேக் ஐடிங்கய்யா. அட பாவமே. இதுதான் உங்க தொழில்நுட்பம். கற்காலம் நோக்கி கற்றவரோட்டும் தற்கால நாகரிகம். இதையே நான் சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஆமா, ஏமா கேளுங்க, அப்ப சொல்றேன். ஐயா, அந்த காலத்துல மனுஷன் உடை இல்லாம இருந்தான். இப்ப பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வர்ற உடைய கிழிச்சுக்கிட்டு இது சாணியில போட்டு புரட்டி போட்டுக்கிட்டு இதாயே ட்ரெண்டுங்கிறான். சாணியில போட்டு புரட்டி ட்ரெண்டுங்கிறான். அன்னைக்கு பாக்குற ஒருத்தன் கிழிச்சு விழுந்துட்டு முழங்கோட்டாச்சு தெரியுது, என்னன்னு கேட்டா அதான்டா பேட்டுக்கிறான். ஐயா, நடுவர் அவர்களே, நேத்து சாலையில போனேன், ஒருத்தனை பார்த்துட்டு எங்கடா நெத்தியில புருவத்தை காணமேன்னு கேட்கிறேன். அவன் சொல்றான், நான் புள்ளிங்கோ, நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றான். நடுவர் அவர்களே, புருவத்திலையும் 8 வழிச்சாலை 9 வழிச்சாலையெல்லாம் போடுறாங்க. ஆமாங்க ஐயா, 10 வழிச்சாலை கூட போடுவாங்க ஐயா. இப்படி போயிட்டு இருக்கு நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சி. 100 தொழிலாளிகள் வேலை செய்யும் இடத்தில் ஒரே ஒரு தொழில்நுட்ப கருவி வந்ததால் மீத 99 குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துருச்சுன்னு தானங்க சொல்லணும். ஐயா, வெற்றி செல்வி சொன்னாங்க, ஒய்ஃப் இல்லாம கூட வாழ்ந்துருவாங்க, ஆனா ஒய்ஃபை இல்லாம வாழ மாட்டாங்கன்னு. எவையான்னு சொன்னது அத? ஒய்ஃப் இல்லாம வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு போயிட்டு எங்க 90s கிட்ஸ் கிட்ட கேளுங்க, அவனுங்க சொல்லுவானுங்க. இப்ப எல்லாம் விருந்தாளி வீட்டுக்கு போனோம்னா 4G இருக்கா 3G இருக்கான்னு தான் கேட்கிறேன். வீட்டில் சோறு இருக்கா குழம்பு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. விவசாயத்தில் 1000 தொழில்நுட்ப கருவிகள் வரலாம், ஆனால் அதை இயக்குவதற்கு ஒரு தொண்டுள்ள மனுஷன் தேவைப்படுறான். நடுவர்களே, சபா சபா சபா. சும்மா நீங்க கருவியை மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுட்டு வாயில கொண்ட விட்டு உழுவுன்னு சொன்னா அது உழுதுருமாங்கய்யா? உழுவுமா? உழுவாதுங்கய்யா. அதை இயக்குறதுக்கு எங்க மனுஷன் தேவைப்படுறான். நடுவர்களே, தொண்டுள்ள கொண்ட மனுஷன் தேவைப்படுறான். சபாஸ். இப்ப சொன்னிய 100க்கு 100 உண்மாமா.
டிராக்டர் வந்தா கூட அதை விவசாயம் பண்றதுக்கு மனிதன் இளைஞன் ரெடியா இருக்கணும்ல. அதான் நம்ம விவசாயி. ஐயா, தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போதி மரத்தடியில் அந்த புத்தனை காணவில்லை, அவன் போதை மரத்தினிலே ஏறி அமர்ந்திருந்தான். இப்படி ஆர்ச்சியா நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சி? ஐயா நடுவர்களே, எதிர் அணியினர் உங்களை அடிச்சு சொன்னாலும் பரவாயில்ல, உதச்சு சொன்னாலும் பரவாயில்ல, சமுதாய மேம்பாட்டிற்கு பெரிதும் துணை நிற்பது தொண்டு உள்ளம் தாங்கய்யா. தொண்டு உள்ளமே வெற்றி பெற்றுச்சுன்னு நீங்க சொல்லலனா எங்க தொண்டர்கள் உங்களை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்குரல் கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இது கொஞ்சம் ஓவர் தாம்மா. தொண்டர்களை விட்டே சாத்த சொல்லிடுவோம் போல இருக்கு. அற்புதமா, அற்புதம். தொழில்நுட்பமா தொண்டு உள்ளமா? இந்த தொழில்நுட்பம் இல்லாட்டி என்னையா விடுறது? யோசிச்சு பாருங்க. இன்னமும் காலையில் எந்திரிச்சோட்டு இந்த கறி பொடியை எடுத்து வாயில் போட்டு அந்த கறியை தேடுறதுக்கே அந்த கறியை நல்லா போட்டு நரன்னு தேய்ச்சி அதுக்கப்புறம் ஆலங்குச்சி வேலங்குச்சிலாம் மரத்தில் போய் ஒட்டிச்சு வந்து தேய்க்கிறதுக்குள்ளே மத்தியானம் வந்துடும். அந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ வாழ முடியுமா? முடியாது. அதனால தான் அழகாக சொன்னால், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் நான் பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் அப்படின்னா பாரதி. அதை விட பாரதிதாசன் ஒருபடி மேல சக்தி சக்தி என்று கூத்திடுவோம்டான்னா, எங்கெங்கு காணினும் சக்தியடா, 7 கடல் அவள் வண்ணமடான்னா. அந்த சக்தி அது தொழில்நுட்ப சக்தி. இந்த தொழில்நுட்ப சக்தி இல்லாமல் வாழ முடியுமா? இன்னைக்கு சக்தியை பற்றி நம்ம ஆளு திரைப்படத்தில் போடுறான். சக்தி 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 என்று ஆடவா, சிவ சக்தி 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 என்று ஆடவா. இதுவரையும் கரெக்ட். போட்டு தாக்கு போட்டு தாக்கு, ஜோரா ஒரு முட்டை போட்டு தாக்கு, வங்க கடலன போட்டு தாக்கு போட்டு தாக்கு போட்டு தாக்கு, கிட்டு சாங்கு ஒன்று போட்டு தாக்கு போட்டு தாக்கு. இதுதான் இன்னைக்குள்ள சக்தி. சக்தி இருக்கணும். அந்த சக்தி எதுக்கு பயன்படும்னா, நிதானமாக வாழ்க்கை நடத்துறதுக்கு, உட்காந்து பேசி சாப்பிட்றதுக்கு, அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தங்கச்சி எல்லாம் கூடி நின்று உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியாக நிதானமாக வாழ்க்கையை போக்குறதுக்கு இந்த சக்தி இருக்கான்னா இல்லை. போட்டு தாக்குறதுக்கு தான் சக்தி இருக்குது. நல்ல உணவாக கெட்ட உணவாக கண்டுபிடிச்சா அன்னைக்கு தாத்தா மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாதத்தை அப்படி சம்மணம் போட்டு உட்காந்து அழகாக மென்று தின்னாரு. நொறுங்க தின்னா 100 வயசு வரையும் வாழலாம். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறான், ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான், ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறான். அப்போ இதுதான் இன்றைக்கி உள்ள தொழில்நுட்பமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கி தஞ்சை தொழில்நுட்பம், தஞ்சை பெரிய கோயில்னா 1000 ஆண்டுகளை கடந்திருக்கிற ஒரு மாபெரும் சரித்திர வரலாற்று பாரம்பரிய சின்னம் தஞ்சை பெரிய கோயில். கோள்களோட கதிர்வீச்சு ஒரே புள்ளியில் குவியனும் அந்த லிங்கத்தில், பெருவுடையார் லிங்கத்தில் குவிகிறது. அதனால்தான் பிரமிடு இருந்துச்சு பாருங்க. மன்னர்கள் பழைய ஆளுக பிரமிடு என்ன பண்ணுவான்னா, பிரமிடுகள் சீனத்தில் பிரமிடுகளுக்குள்ள மன்னர்களை வச்சு புதைப்பான். அவன் 100 வருஷம் 120 வருஷம் கூட இப்போ கூட உயிரோட ஒரு ஆளை எழுந்து வந்ததாக பார்க்குறோம். அப்போ அந்த அளவிற்கு கதிர்வீச்சு, கோள்களின் கதிர்வீச்சை மையப்படுத்தி ஒருமுகப்படுத்தி நிறுத்தியது எந்த? அதுதான் தொழில்நுட்பம். பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயிலுடைய தொழில்நுட்பம். இதை குறை சொல்ல முடியுமா? தொழில்நுட்பத்தை விட்டுவிட முடியுமா? ஆனால் அந்த 80 அடி கல் பாறாங்கல், அந்த பாறாங்கல் எங்கே இங்கே இருந்துச்சு? இந்த பகுதியில் நமது காவிரி படுகையில் எந்த விதமான கருங்கல் பாறையும் இல்லை. ஆனாலும் கூட அன்னைக்கு அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து நிறுத்தியது யார் என்றால், அப்போது வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள். தொழில்நுட்பம் ரைட்டு, நான் ஆர்டர் போடலாம், ஆணையிடலாம், ஆனால் அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஒரு செயல் வீரர்கள் வேணும். செயல் வீரர்கள் ஏனோ தானா கடனுக்கு வேலை செய்கிறவன்ட்டெல்லாம் ஒப்படைக்க முடியாது. அதை கருமமே கண்ணாயினார். இது எனக்கு தேவை, இந்த கோயில் எனக்கு தேவை, என் மக்களுக்கு தேவை அப்படின்னு உழைக்கிற தொழிலாளர்கள், தொண்டுள்ளம் கொண்ட தொழிலாளர்கள் அன்றைக்கு இருந்ததால் தான் இன்றைக்கு 1000 ஆண்டுகளை தாண்டி நிற்கிற தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம், ஐக்கிய கலை அறிவியல் நிறுவனம் பாரம்பரிய வரலாற்று சின்னம் என்று சான்றளித்தது என்றால் அது தமிழனுக்கு பெருமை. 3 தேசங்களையும் வென்ற முடிசூடா மன்னன் ராஜராஜனின் பெரும் புகழுக்கு காரணமாக இருப்பது பெரிய கோயில். அந்த பெரும் புகழுக்கு காரணமான பெரிய கோயிலை கட்டுவதற்கு
எங்கள் தொழிலாளர்களின் தொண்டு உள்ளம்தான் மிகப்பெரிய கோயிலை தூக்கி நிறுத்தியது. இது மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் எவ்வளவு அறிவியல் வளர்ச்சிகள் வளர்ந்தாலும் கூட தொண்டு உள்ளம், மனசுக்குள்ள கருணை, நேயம், பாசம், மனித நேயம், கொடுக்கிற கரம், உணர்வு இருந்தால் மட்டுமே இந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்த முடியும். தொழில்நுட்பம் யாருக்கும் வரலாம், எந்த கருவி வேண்டுமானாலும் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தொழில்நுட்பத்தை இயக்குவதற்கும் செயல்படுவதற்கும் அதிலே வெற்றி காண்பதற்கும் இந்த தொண்டு உணர்வு இருக்க வேண்டும், தியாக உணர்வு இருக்க வேண்டும், மனிதனை நேசிக்கிற மாண்பு இருக்க வேண்டும், பக்கத்து வீட்டு மனிதனை தனது உறவாக ஆக்குகிற நெஞ்சம் இருக்க வேண்டும். வாட்ஸ்அப்புகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு, மீடியாக்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு சுற்றம் சூழ வாழ தெரிகிற ஒரு உணர்வு, நேயம் இருக்க வேண்டும். அந்த நேயத்தை தருவது சமுதாயத்தில் இன்றல்ல நேற்றல்ல என்றும் சமுதாய மேம்பாட்டில் பெரிதும் துணை நிற்பது தொண்டு உள்ளமே, தொண்டு உள்ளமே, தொண்டு உள்ளமே என்று வறுமையையும் கொடுமையையும் கூடையிலே வெட்டி வை, கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தா மூளையிலே கட்டிவை, நெடுங்கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை, நெருஞ்சி காட்டை அழித்து அதில் தானியத்தை கொட்டிவை. நம்பிக்கையோடு விடைபெறுவோம் நண்பர்களே. இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.